டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்துங்க. இன்னைக்கு உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம்தாங்கிறத திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட வாங்க முடியாத அளவுக்கு சத்துக்கள் இருக்கக்கூடிய நிறைய உணவுகளும் உணவாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகளும் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட இன்றைக்கு உணவை விடுத்து மருந்துகளையும் மருத்துவர்களையும் தேடுவதையே தொழிலாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல குணப்படுத்தக்கூடிய நோய்கள், சுலபமாக குணப்படுத்தக்கூடிய நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள், ஆயுட்காலம் முழுவதும் மருந்து சாப்பிட்டுத்தான் தீர வேண்டும்னு சொல்லக்கூடிய நோய்கள், நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு கைவிடப்படக்கூடிய நோய்கள், நாட்பட்ட நோய்கள்னு விதவிதமான நோய்களுடைய போராட்டத்தோடவே நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வி, எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது, இதை தீர்ப்பதற்கு நான் என்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? ரொம்ப சுலபமா நான் சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நாம் சாப்பிடுகின்ற உணவில் ஆரம்பித்து, உணவை மென்று சாப்பிடுவதில் ஆரம்பித்து, உணவு வயிற்றுக்குள் சென்று சீரணமாவதில் ஆரம்பித்து, ஜீரணமான அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேருவதில் ஆரம்பித்து, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறுவது வரை இன்றைக்கு சீராக நடக்க வேண்டும். உடல், மனது, ஆத்மான்னு சொல்லக்கூடிய 3 சக்தி பீடங்களும் ஒன்றாக சேரும் போதுதான் நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஏன் இவ்வளவு பெருசா இதை சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு உணவுங்கிற ஒரு விஷயத்துல நாம் கொண்டு வரக்கூடிய மாற்றம் நம்முடைய உயிர்ச்சத்தை, நம்முடைய பிராணச்சத்தையை அதிகரிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். ஒரு காலத்தெல்லாம் புடலங்காய் சாப்பிட்டா குளிர்ச்சி, வெண்பூசணி சாப்பிட்டா குளிர்ச்சி, பீர்க்கங்காய் சாப்பிட்டா சூடு, இந்த குளிர்ச்சி சூடுங்கிற தன்மையை வைத்தே நம்ம உடம்புல வாதம் இருக்கிறதா, பித்தம் இருக்கிறதா, கபம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து, தாத்தாக்கு கடலைப்பருப்பு கொடுக்காத, அவர் வயிறுக்கு ஒத்துக்காது, குழந்தைக்கு இனிப்பு கொடுக்காதீங்க, சளிக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லக்கூடிய வாழ்வியலோடு இணைந்திருந்த உணவை மறந்து போன ஒரு கலாச்சாரம் நமக்கு என்று வந்ததோ அன்றைக்கே மனிதன் மருந்துக்கும் நோய்க்கும் அடிமையாகி விட்டான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல உணவு சாப்பிடும்போது இந்த உணவை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்ன, இந்த உணவு சத்துள்ள உணவா, அல்லது இன்றைக்கு இந்த உணவினால் நமக்கு கழிவு நீக்கம் நடைபெறுமான்னு பார்க்கணும். நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், மாசத்துக்கு ஒரு முறை மருந்து குழம்புன்னு ஒண்ணு வைப்பாங்க. இதை அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் கலாச்சாரமாக மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் எனக்கு தெரிந்த குடும்பங்கள்ல நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த மருந்து குழம்பை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க வாதமும் பித்தமும் அப்படியே தூண்டி விட்டுரும். சாயந்தர நேரத்துல உங்களுக்கு லேசா காய்ச்சல் வருவது போல ஒரு உணர்வு இருக்கும். மாலை ஆன உடனே 1க்கு 2 முறை ஃப்ரீயா பேதி ஆகும். அடுத்த 1 மாசம் நீங்க சிக்கே ஆக மாட்டீங்க. அப்ப அந்த உழைக்கின்ற வர்க்கம் இருக்காங்கல்ல, ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்க முடியாது. இன்னைக்கு தோட்டத்துக்கு போகணும், வயலை பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும், மாடு கண்ணை பார்க்கணும். அப்ப அவங்களுக்குலாம் எங்க இருந்து சக்தி வருதுன்னு நான் யோசிப்பேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, சார் மாசத்துக்கு ஒரு முறை மருந்து குழம்பு சார், இந்த மருந்து குழம்பு சாப்பிட்டோம்னா நல்லா வயிற்றுல இருக்க கழிவு போகும், எல்லாரும் சாப்பிடுவோம் சார், வீட்டில் இருக்கவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, சக்கரை நோயாளி, கிட்னி பேஷண்ட்ஸ், எதுவுமே கணக்கு கிடையாது, எல்லாரும் சாப்பிடுவோம் சார். சாப்பிட்டு முடிச்சு மாலையில் வரக்கூடிய லேசான காய்ச்சல், அந்த காய்ச்சல் முடிந்தவுடன் வரக்கூடிய கழிசல் முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்தீங்கன்னா உங்க உடம்பு ஃப்ரெஷ் ஆயிரும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீங்க இதே கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்துக்கு போங்களேன், சுக்கான் கீரைன்னு ஒரு கீரை கிடைக்கும். மாசத்துக்கு ஒரு முறை அதை கொண்டு வதக்கி சுடுசோறுல போட்டு பிணைஞ்சு ஒரு உருண்டை கொடுப்பாங்க எல்லாருக்கும். சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில மோஷன் போகும்போது பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க புழு பூச்சி எல்லாம் போயிடும். எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த உணவு வழக்கங்கள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்தது தான். எனக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்ம எல்லாம் சுவைக்கு அடிமையாகி உணவுகளை சாப்பிட்றோமே தவிர ஆரோக்கியத்தை கவனித்து உணவுகள் நம்ம யாருமே சாப்பிட்றது கிடையாது. இன்றைக்கு அந்த பெரிய தலைமுறைன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு 70 வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த 70ல இருந்து 40 இருக்கு பாருங்க, அதுதான் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, ரொம்ப பூர் ஸ்ட்ராட்டஜி. இந்த 30க்கு கீழே இருக்க பசங்க கூட பரவாயில்ல. இந்த ஜென்சி கிட்ஸ் கூட அவன் எதை பண்ணாலும் சின்சியரா பண்றான், நல்லது பண்ணாலும் நல்லா பண்றான், கெட்டது பண்ணாலும் நல்லா கெடுத்துக்கிறான். ஸோ இன்றைக்கு அப்படியே குழப்பமான ஒரு சமூகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில உணவே மருந்து. அகைன் நான் சொல்றேன்,
இன்னைக்கு உணவே மருந்து அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம பேச போறது எது தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சைவர்களுடைய ஃபேவரட்டு, அசைவர்களுக்கும் அது ஃபேவரட் தான். என்னது அது? மீல் மேக்கர். இந்த மீல் மேக்கர் தெரியுமா உங்களுக்கு? சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம புரதம் சார்ந்த உணவுகளை நாம் சமைக்கும் போது, சாப்பிடும்போது, இன்றைக்கு நிறைய பேருக்கு அசைவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அசைவத்தினால் ஏற்படுகின்ற கெட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி 1950களில் மிகப்பெரிய அளவுல அமெரிக்கால பிரபலமாச்சு. அந்த கோழியை வளர்க்கறதுனால ஏற்படுகின்ற பொல்யூஷன், அந்த கோழியை வெட்டி அதோட இறைச்சியை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது கழிவாக நிறைய விஷயங்கள் வருவதால் ஏற்படுகின்ற பொல்யூஷன், அந்த கோழிக்கு போடுற ஊசி, மருந்து, பூச்சி மருந்து, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அசைவர்களை எப்படி திருப்திப்படுத்துறது? கோழி கெட்டது சாப்பிடாதுன்னு சொன்னா யாராவது சாப்பிடாம இருப்போமா? அப்ப கோழி இறைச்சிக்கு ஈக்குவலா சைவத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஆராய்ச்சியோட முடிவு தான் நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய மீல் மேக்கர். சோயா பீன்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட கோழி இறைச்சி போலவே சுவை இருக்கக்கூடிய ஒரு அழகான உணவு, புரத உணவு, ஹைலி புரோட்டீன் டயட்னு சொல்லுவோம். இன்னைக்கு இதெல்லாம் ஜிம்முக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், நான் சிக்கன் சாப்பிட்றேன், முட்டை சாப்பிட்றேன்னு நிறைய பேர் பசங்க சொல்றாங்கல்ல. அசைவம் சாப்பிட்ற பசங்களுக்கெல்லாம் ஜிம்முக்கு போகணுங்கிற ஆசை இருக்காதா? இருக்கும் இல்லையா? ஆனா என்ன புரோட்டீன் சாப்பிட முடியுங்கிற கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த மீல் மேக்கர். இன்றைக்கு சோயா பீன்ஸ்ல இருந்து நன்றாக அரைத்து அதை புளிக்க வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு அச்சுகளில் இடப்பட்டு வரக்கூடிய இந்த சோயா சங்க்ஸ் நம்ம சொல்லக்கூடிய மீல் மேக்கர் தான் இன்றைய தலைப்பு. இதோடைய பெனிஃபிட்ஸ் பத்தி தான் இன்றைக்கு உங்ககிட்ட நான் பேச போறேன். 1950களில் இருந்து பிரபலமானது. ஆனா இந்தியாவுக்கு இந்த மீல் மேக்கர்லாம் வரத்துக்கே பார்த்தீங்கன்னா 89, 90கள், 91ல தான் பிரபலமாக ஆரம்பித்தது. இன்னைக்கு நிறைய திருமணங்கள்ல நம்ம பார்க்கலாம், இந்த சோயாவை வைத்தே அசைவம் போல சமைக்கக்கூடிய நிறைய டிஷ்ஷஸ் கூட இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த சோயாபீன்ஸ்ல இருந்து செய்யக்கூடிய இந்த மீல் மேக்கர், இதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்ன? 10 நல்ல பயன்களை உங்களுக்கு சொல்றேன். முதல் நல்ல பயன், இந்த சோயாவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, புரதச்சத்து, தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து, புரதச்சத்து. பொதுவா நீங்க ஒரு ஃபைபர் சாப்பிட்றீங்கன்னா இந்த ஃபைபரோட எஃபெக்ட் உங்களோட டைஜஷன்ல தான் இருக்கும், ஆனா பிளட்ல கலக்காது. அதே போல நீங்க ஒரு புரோட்டீன் சாப்பிட்றீங்கன்னா அந்த புரோட்டீன் மாலிகூல்ஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கிறது சிம்பிளிஃபைடா உடைக்கப்பட்ட சிம்பிளிஃபைடு மாலிகூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்குள்ள போய் அது டைரக்டா பிளட்ல கலக்காது, பாடியில அப்சர்வ் ஆகும். ஆனா அந்த சோயா அதுல மிகப்பெரிய விதிவிலக்கு. இந்த மீல் மேக்கர் நீங்க சாப்பிடும்போது இதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் நேரடியா கட்ல இருந்து உடம்புக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு சிம்பிளிஃபைடு மாலிகூலா இருக்கிறதுனால இந்த நார்ச்சத்தம், புரதச்சத்தம் நேரடியாக நம்ம ரத்தத்துக்குள்ள போகும்போது அவ்வளவு பெரிய மாற்றத்தை உடலுக்குள் உருவாக்கும். என்ன உருவாக்கும்? உங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஏன்னா இன்றைக்கு முதல் பயன், உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையில நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு பார்க்குறேன், ட்ரைக்ளிசரைட் 400, எல்டிஎல் ஹெச்டிஎல் ரேஷியோ 7, டாக்டர் கிட்ட போனால் மாத்திரை கொடுக்குறாரு, ஆனால் மாத்திரை சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? டயட்ல என்ன மாடிஃபை பண்ண முடியும்? சார் ஐ எம் ஆல் ரைட், உங்களுக்கு ஏதோ பிளட்டு தான் தப்பாக வந்திருக்கு போல இருக்க ரிப்போர்ட்டுன்ற குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களையும் நிறைய இளம் பெண்களையும் நான் பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணி உங்கள் கொலஸ்ட்ராலை குறைக்க முடியும்? மெனக்கிடவே வேண்டாம். டெய்லி ஒரு 50 கிராம் மீல் மேக்கர் நீங்கள் ஏதாவது ஒரு உணவாக செஞ்சு, இல்லை வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் மீல் மேக்கரில் சாம்பார் செய்யலாம், மீல் மேக்கரில் காரக்குழம்பு வைக்கலாம், மீல் மேக்கரில் பிரியாணி பண்ணலாம், மீல் மேக்கரில் என்ன வேணால் பண்ணலாங்க. இன்னைக்கு மீல் மேக்கரையே நம்ம சிக்கன் 65 செய்கிறது போல் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாம். அப்போ இந்த மீல் மேக்கரை டெய்லியோ அல்லது வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ நீங்கள் டயட்டில் ஆட் பண்ணும்போது உங்கள் கொலஸ்ட்ராலில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு 100 டே சேலஞ்ச் எடுத்துங்களேன். இன்னைக்கு உங்கள் லிபிட் ப்ரொஃபைல் எடுங்க. இந்த மீல் மேக்கர் நான் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் சேர்க்க முடியுமோ சேருங்க. 3 மாதம் முடிங்க, திருப்ப லிபிட் ப்ரொஃபைல் எடுங்க. உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் சிக்னிஃபிகண்டாக குறைஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இனிமேல் எங்கேயாவது கல்யாணத்தில் மீல் மேக்கர் மீல் இருக்குன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. கொலஸ்ட்ராலை குறைக்க இன்றைக்கு மீல் மேக்கர் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். எலும்புகளுடைய பலம். இன்னைக்கு புரோட்டீன் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம் தசைகளுக்குத்தான் முக்கியம்னு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் எலும்புகள் 60% புரதத்தால் ஆனது தான், குறிப்பாக முதுகெலும்புகள்.
முதுகெலும்புகளுடைய பலம் யாருக்காவது தேவைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்க டயட்ல 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரதம் சாப்பிட வேண்டியது. மூட்டு வலி இருக்குன்னா கால்சியம் மாத்திரை சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரோட்டீன் சாப்பிட்டாலே உங்களோட மூட்டு வலி வேகமா குணமாகிறத நீங்க பார்க்கலாம். நிறைய இடத்துல ஏன் மூட்டு வலி நமக்கு சரியாகிறது கிடையாதுன்னா நம்மளுடைய கவனம் முழுக்க முழுக்க எலும்புகள் மேல் இருக்கிறதே தவிர புரதத்தின் மேல் கிடையாது. அந்த புரதத்தின் மேல் நம்முடைய கவனம் இல்லாமல் போவதால் நமக்கு மூட்டு வலிகள், முதுகுத்தண்டு வலிகள் சரியாவது கிடையாது. அப்ப நம்மளோட புரோட்டீன் இன்டேக்கை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும்? மீல் மேக்கர் வாரத்துல 2 நாள் 3 நாள் இல்ல டெய்லியுமே ஒரு 50 கிராம் மீல் மேக்கரை டயட்ல சேருங்க. என்ன ஃபார்மேட்ல குக் பண்ணா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃபார்மேட்ல குக் பண்ணி சாப்பிடுங்க. உங்களோட ஒரு 3 மாசம் சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய புரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் சரியாகும் போது உங்க எலும்புகளுடைய பலம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை பார்க்க முடியும். 3வது வெரி இம்பார்ட்டன்ட், மீல் மேக்கர் உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு பெரிய அளவில் உதவி செய்யுங்க. இன்னைக்கு மூளை வளர்ச்சி, அறிவு சார்ந்த வளர்ச்சி, அறிவை உபயோகப்படுத்துவதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கறோம் இல்லையா? இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னைக்கு அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதாங்க, மூளையில இருக்கக்கூடிய சில மூலக்கூறிகள், DHAன்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு. இந்த DHAன்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு அதிகமாக இருக்கக்கூடிய தாவர உணவுகளுடைய வகைப்பாட்டியல் பார்த்தோம்னா அதுல முதல் 10 இடத்துல இந்த மீல் மேக்கர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். மீல் மேக்கர் நல்ல உணவா கெட்ட உணவான்னு விவாதங்கள்லாம் நிறைய நடக்குது. ஆனா மீல் மேக்கர் ஒரு நல்ல உணவு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று என்னன்னா, குழந்தைகளுக்கு நீங்க மீல் மேக்கர் வாரம் 1 முறையோ 2 முறையோ கிடைக்கும் போது அவர்களுடைய அறிவுத்திறனும் மூளை வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்திருப்பதை நீங்க பார்க்க முடியும். 4வது, இன்றைக்கு எலும்புகளுடைய பலம் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய நரம்புகளுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம நரம்புகளுக்கு மேல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு எலக்ட்ரிக் ஒயர்ல காப்பர் அல்லது அலுமினியம் அதை சுற்றி உங்களுக்கு மேல என்ன இருக்கு, ஒரு பிளாஸ்டிக் ஷீத் இருக்கு இல்லையா? இதே போல நம்ம நரம்புகளுக்கு மேல உள்ள இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் ஷீத் இருக்கும். நம்ம உடம்பு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாரம் மாதிரி கண்டினியூஸா மின்சாரம் போயிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த பிளாஸ்டிக் ஷீத் இருக்கிறதுனால இதுக்குள்ள போகக்கூடிய மின்சாரத்துடைய ஒரு சூடு, எரிச்சல் சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை பாதிப்பது கிடையாது. ஆனா சக்கரை நோய் ஏற்படும் போது, சில வகையான நரம்பு நோய்களுக்கு மருந்துகள் சாப்பிடும் போது, மனநோய்களுக்கு மருந்துகள் சாப்பிடும் போது, மூளை மற்றும் முதுகுத்தண்டு சார்ந்த நோய்களுக்கு மருந்துகள் சாப்பிடும் போது இந்த ஷீத் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஷீத் கரையும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல வலி வரும், அதுக்கு மேல போனா எரிச்சல் வரும், அதுக்கு மேல போனா மரத்து போகின்ற தன்மை ஏற்பட்டு கடைசியில அந்த நரம்பு வேலையே செய்யாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஏற்படுகின்ற சிரமத்தை மாற்ற நம்ம என்ன செய்யணும்? புரோட்டீன் சாப்பிடணும். ஏன்னா இந்த ஷீத்தே புரோட்டீனால் செய்யப்பட்ட ஷீத்தாக இருக்கிறதுனால புரதத்தை நாம் எடுக்கணும். குறிப்பாக நரம்புகளுக்கு மேல இருக்கக்கூடிய புரோட்டீன் ஷீட்டை பிக்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த மீல் மேக்கருக்கு உண்டு. இதுதான் பியூட்டி. ஏன்னா இன்னைக்கு எல்லா புரோட்டீனும் எல்லா உடம்புல இருக்கக்கூடிய நோயும் தீக்குமா? தீக்காது. சில புரோட்டீன் எலும்புகளுக்கு நல்லது, சில புரோட்டீன் இரத்த குழாய்களுக்கு நல்லது, சில புரோட்டீன்கள் இந்த மாதிரி நரம்புகளுக்கும் நரம்புகளுடைய ஷீத்துக்கும் நல்லது. அதுல இந்த மீல் மேக்கர் இந்த நரம்புகள் சார்ந்த யாருக்கெல்லாம் டயபெட்டிக் நியூரோபதி இருக்கு, யாருக்கெல்லாம் பெரிஃபரல் நியூரோபதி இருக்கு, யாரெல்லாம் நரம்பு சார்ந்த நோய்களோடு நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த மீல் மேக்கர் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். 5வது, இன்னைக்கு தொப்பை குறையணுங்கிற ஆசை நம்ம யாருக்கு தான் இல்லை? யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து வாவ் இவ்வளோ ஸ்லிம்மா இருக்குன்னு சொன்னா அடையிற மகிழ்ச்சி, யாராவது ஒருத்தர் பார்த்து என்னையா தொப்பெல்லாம் தெரியுது அப்படின்னு கேட்டா மகிழ்ச்சியை அடைவோம் இல்ல. அப்ப உடல் எடை குறையத்துக்கு நம்ம நிறைய முயற்சி பண்றோம், ஆனா தொப்பை குறையத்துக்கு நம்ம முயற்சி பண்றோமா? கேள்விக்குறிதான் இல்லையா? தொப்பை குறைய நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் எடுங்க. அது கூட மீல் மேக்கர் மட்டும் டெய்லி 50 கிராம் உணவுல சேருங்க. ஒரு மாசம் கழிச்சு நீங்க இன்ச்சஸ் பாருங்க, கரைக்க முடியாத அதிக கொழுப்போடு கல் போன்று இருக்கக்கூடிய தொப்பை கூட குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம். ஏன்னா இந்த மீல் மேக்கரோட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? உங்களோட இந்த 6 பேக் 8 பேக்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கும். நீங்களும் ஜிம்ல போய் கண்டபடி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஷேப்பே வராது. ஸ்லிம் ஆவீங்க, ஷேப் வராது.
இப்போ யாருக்கெல்லாம் அந்த மசில் ஷேப், பாடியோட என்டியூரன்ஸ், நிறைய பெண்களை நான் பார்க்குறேன், சார் என்னோட பாடி ஷேப் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன், திருப்பி நான் பார்க்கும் போதே கவர்ச்சியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள், பெண் குழந்தைகள்லாம் இருக்கீங்கல்ல, மீல் மேக்கரை டயட்ல ஆட் பண்ணுங்க, பெரிய மிராக்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனைங்க, இன்னைக்கு மண்டை சொட்டையாகிறது, தலைமுடி உதிர்கிறது, தலைமுடி உதிர்ந்து விழுகிறது, உடைந்து விழுகிறதுன்னு சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க யாரா இருந்தாலும் மீல் மேக்கரை டயட்ல ஆட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபோலிக் ஆசிட் வேணும், ஜிங்க் வேணும், அந்த மாதிரி நிறைய சத்துக்கள், B12 சத்துக்கள் வேணும்ன்ற குழப்பத்தில் இருக்கீங்கன்னு, B12 ஜிங்க் ஃபோலிக் ஆசிட், B12 ஜிங்க் ஃபோலிக் ஆசிட் இது மூன்றுமே சேர்ந்த ஒரே இடத்துல புரோட்டீனோட இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட இருக்கக்கூடிய சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடிய, விலை மலிவாக கிடைக்கக்கூடிய எஃபெக்டிவான ஒரு புரோட்டீன் எதுனா மீல் மேக்கர் தான். நீங்க எந்த டாக்டர் கிட்ட வேணா ஹேர் ஃபால்க்கு போங்க, ஹேர் டிசீஸ்க்கு போங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புரோட்டீன் பவுடர் கொடுப்பாங்க, ஜிங்க் ஃபோலிக் ஆசிட் B12 சேர்ந்த ஒரு சத்து மாத்திரை கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வரும். நீங்க வெறும் 200 ரூபாய் செலவு பண்ணாலே ஒரு மாசத்துக்குள்ள மீல் மேக்கர் உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளவு சுலபமாக, அவ்வளவு எஃபெக்டிவாக உங்களோட ஹேரோட, ஸ்கேல்போட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு மீல் மேக்கர் எஃபெக்டிவான ஒன்றுன்னு சொல்லலாம். 7வது, இன்றைக்கு ஒரு 40 வயது 45 வயதை நம்ம கடக்க முயற்சி செய்யும் போது மன அழுத்தம் தீராத சிரமமா இருக்கும். ஒரு 45 வயசுல நீங்க இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, உடனே போய் உங்க கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் லெவல்ல பாருங்க. 160 பேருக்கு கொஞ்சம் அதிகமாகும், 120 பேருக்கு ஸ்கை ராக்கெட்டிங் மாதிரி ரொம்ப மோசமா இருக்கிறதையும் பார்க்க முடியும். அப்ப இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்? வாழ்க்கையில் முடிவெடுப்பதில் தவறுகள், முடிவெடுக்க முடியாமல் பயப்படுதல். நிறைய பேர் இந்த மெனோபாஸ் டைம் வரும்போது, ஆண்ட்ரோபாஸ் டைம் வரும்போது, பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, இல்லை வேலையை விட்டுடலாமா, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு அது முடியல, இது முடியல, நிறைய நெகட்டிவிட்டியோடு இருப்பாங்க. என்ன காரணம் இந்த நெகட்டிவிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல கார்டிசோல் கண்ட்ரோல் இல்லாமல் மோசமாக இருக்கும். அப்போ கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கார்டிசோலை கண்ட்ரோல் பண்ணி மனசுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கணும். இந்த ஆண்ட்ரோபாஸ், மெனோபாஸ் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம உடம்புல வெறும் ஹார்மோனாக இல்லாமல் நம்மளுடைய சிந்தனை திறன், ஆக்கப்பூர்வமான சிந்தனையை பாதிக்கிற நிலைமையில நீங்க இருக்கீங்க, உங்க மனைவி இருக்காங்க, உள்ள கணவன் இருக்காரு, உங்க பையன் இருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டயட்ல சேஞ்ச் பண்ண வேண்டியது, நீங்க இந்த மீல் மேக்கரை உங்க டயட்ல கொடுக்கணும். ஒரு 3 மாசம் கொடுத்து பாருங்களேன், கிளாரிட்டி இருக்கிறத பார்க்கலாம். ஒரு இடம் வாங்கணுமா வேணாமான்னு கிளாரிட்டி, இந்த பிஸ்னஸ்குள்ள இன்வெஸ்ட் பண்ண போறேன் வேணுமா வேணாமான்ற குழப்பம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தூண்டக்கூடிய அமிலங்கள், மூளையில இருக்கக்கூடிய அமிலங்கள், இந்த ஹார்மோன் மாற்றங்கள் வரக்கூடிய காலத்துல நம்ம உடம்பையும் மனசையும் பாதிக்கும் போது அதை ஃபிக்ஸ் பண்ற எபிலிட்டி மீல் மேக்கருக்கு உண்டு, ஒரு மருந்தா இல்லை, ஒரு உணவாக. 8வது, இன்னைக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இன்னைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் எதுனா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். மோஷன் போகும்போது மோஷன் சரியா போகல, லாக்ஸேட்டிவ் சாப்பிட்டா மோஷன் போகுது, கொஞ்ச நாள் ஆனால் லாக்ஸேட்டிவ் சாப்பிட்டால மோஷன் போல. எதனால இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்கிறது. ப்ராஸ்டேட் வீக்கம்ங்கிறது ப்ராஸ்டேட் புற்றுநோயாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சைவம் சாப்பிடுபவர்கள்ல 100ல் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய 100 பேர்ல 2 பேருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அசைவம் சாப்பிடக்கூடிய 100 பேர்ல 3 பேருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்மெல்லாம் யாரெல்லாம் 50 வயசை கிராஸ் பண்ணியிருக்கோமோ, வருஷத்துக்கு ஒரு முறை USG அப்டமன் பெல்விஸும், PSAன்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் ஆன்டிஜனும், அது கூட யூரோஃப்ளோமெட்ரியும் எடுக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு வருடமும் மீண்டும் மீண்டும் எடுத்து இதை பார்த்து கொள்வது அவசியம். 9வது, இந்த ப்ராஸ்டேட் சார்ந்த நோய்களுக்கு மட்டும் இல்ல, கருப்பை மண்டலத்தில் ஏற்படுகின்ற வீக்கம் சார்ந்த நோய்களுக்கும் இந்த மீல் மேக்கர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மீல் மேக்கர்னா சோயா சங்க்ஸ், இதுல ஒண்ணுமே கிடையாது, இது குப்பை அப்படின்னு பேசக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஆனா ஹானஸ்ட்லி நான் சொல்றேங்க, இன்னைக்கு பெண்கள் வீட்டில் இருக்கீங்க, 40 வயசுல இருக்கீங்க, கர்ப்பப்பை வீக்கம் வருது, மாதவிலக்கு கோளாறு வருது, உடனே வந்து மீல் மேக்கரை டயட்ல ஆட் பண்ணுங்க. 50 கிராம் ஆட் பண்ணுங்க. அது சமைக்கிறதுலாம் கூட ரொம்ப ஈஸி இல்லையா, கொதிக்கிற தண்ணியில போட்டிங்கனாலே அது வெந்துடும். அப்படியே தூக்க வேண்டியதுதான். அதை வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ற மாதிரி ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடுங்க.
அதை ரெகுலரா ஆட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட கருப்பை மண்டலத்துல ஒரு பெரிய சேஞ்ச் வரதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு மீல் மேக்கர், அதாவது நம்ம ஊர்ல சில பகுத்தறிவாளர்களை நான் பார்க்கிறேன். வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு பரிந்துரைக்கிறத பார்க்கிறேன். பச்சை மிளகாய் எங்க இருந்து வந்தது? தக்காளி எங்க இருந்து வந்தது? அவ்வளவு ஏன் நீங்க ரொம்ப ருசியா சாப்பிட்ற சில வகையான மாம்பழங்கள் எங்க இருந்து வருது? இதெல்லாம் நம்ம ஊருக்கு சொந்தமா? சில வகையான வாழைப்பழம் எங்க இருந்து வருது? எதுவுமே இன்னைக்கு நமக்கு சொந்தம் இல்லை, வெளியில இருந்து வர்றதுதான். ஆனா வெளியிலிருந்து வந்தாலும் கூட இறைவனுடைய படைப்பும் இயற்கையுடைய படைப்பும் என்றுமே நம்முடைய மனித குலத்திற்கு நன்மை செய்யுங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த வகையில மீல் மேக்கரை நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்கன்னா, மெனோபாஸ் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிலக்கு கோளாறுகளை பெரிய அளவில் தடுக்கிறதுக்கும், மாதவிலக்கு நேரங்கள்ல பொறுக்க முடியாத வலியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இந்த மீல் மேக்கர். 10வது, குழந்தைங்களுக்கு பெஸ்ட் ஃபுட்டுங்க. இன்னைக்கு பெரியவங்களை பத்தி நான் சொன்னேன், வயசானவங்களை பத்தி சொன்னேன், இளைஞர்களை பத்தி சொன்னேன், இளம் பெண்களை பத்தி சொன்னேன். நான் குழந்தைகளுக்கு மீல் மேக்கர் எவ்வளோ ஒரு அழகான உணவு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸை கொடுக்கும். பாதி குழந்தைங்க காலையில சாப்பிட்றது இல்லை, பாதி குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பி லஞ்சையும் சாப்பிட்றது இல்லை, டின்னர் மட்டும்தான் ஒழுங்கா சாப்பிடலாம். இந்த டின்னர்லயும் அவனுக்கு பிடிக்காத காய்கறி கறிகளை நம்ம செஞ்சு வைக்கும்போது அவனுக்கு தேவையான புரதம், நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதே கிடையாது. எனக்கு இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுன்னு நம்ம சொல்றோம். ஆனா உலகத்திலேயே மிக அதிகமான ஊட்டச்சத்து குறைபாடுகளை கொண்டிருக்கக்கூடிய முதல் 3 நாடுகள்ல இந்தியா ஒன்று. சாப்பாடு இல்லாம இல்லை, என்ன கொடுக்கணும்னு தெரியாம இருக்கிறதுனால. நீங்க மீல் மேக்கரை டயட்ல ஆட் பண்ணுங்க. வாரத்துல 2 நாள் 3 நாள் இந்த மீல் மேக்கரை கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இந்த மீல் மேக்கர்ல ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் விருப்பத்தோடு அதை சாப்பிடும்போது அவனோட நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ப்ராப்பரா ஆகும்போது குழந்தைகளுக்கு ஏன் நோய் வரப்போகுது? அவங்களுடைய வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, டிஹெச்ஏ இருக்குங்க. டிஹெச்ஏ இருக்கிறது நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அறிவு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் இல்லையா? பெரியவங்களுக்கு தான் மூளை தேவையா? குழந்தைகளுக்கு இல்லையா? எல்லாருக்குமே வளர்ச்சி வருவதற்கு இது தேவை. மீல் மேக்கரோட பெனிஃபிட்ஸை பற்றி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்கு. இருந்தாலும் நீங்க தான் நிறைய பேர் சொல்றீங்களே லாங் வீடியோ, அதனால வெறும் 10 முக்கியமாக நான் என்னுடைய அனுபவத்தில் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்து அதனால் கிடைத்த அனுபவங்களை மட்டும்தான் நான் இன்றைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதனால இந்த மீல் மேக்கரை டயட்ல சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய, நான் திரும்பவும் சொல்றேன், நெகட்டிவாக இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க இணையத்துல பார்க்கலாம். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அனுபவத்தை நீங்கள் பின்பற்றி ஆரோக்கியம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் இதை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மீல் மேக்கர் பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா என்கிட்ட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நான் ஆன்சர் பண்றேன். தவறாம இந்த வீடியோவை உங்களோட குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. ஏன் மீல் மேக்கர் சாப்பிடணும்? தலைமுடி வளர்றதுல இருந்து, அறிவு, ஞாபக சக்தியிலிருந்து, ஆழ்ந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வரை குழந்தைகளுக்கு உதவக்கூடியது எது? இந்த மீல் மேக்கர் தான். அதனால இதை உங்க கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க. குறிப்பா பெண்கள் இதை பார்க்குறவங்க, நீங்கள்லாம் நிறைய குக்கிங் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பர்ஸா இருப்பீங்க. அந்த ஃபேஸ்புக் குரூப்ஸு, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, டெலகிராம் குரூப்பு, இது எல்லாத்துலேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. சாப்பிட்ற உணவு எதுக்காக சாப்பிட்றோங்கிற ஒரு புரிதல், சாப்பிடும்போது திருப்தியோடு இதை சாப்பிட்டா நான் நல்லா இருப்பேங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு சாப்பிடுகின்ற ஒரு எண்ணம், இது போதுங்க நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.